ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்தாச்சுனாலும் நிறைய பேர் இன்னும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க. அஃபிஷியல் நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும் மறுபடியும் அந்த லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே. இப்போ நீங்கள் எல்லாருமே ஆன்சர் கீயை செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏஎல்பி 2024 CBT 1 இருக்கு இல்லையா, மொத்தம் 15 ஷிஃப்டில் நடந்தது. இந்த 15 ஷிஃப்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே டிமாண்டட். சரியா, அது ஆல்ரெடி கம்பைல் பண்ணியாச்சு. மொத்தம் 15 ஷிஃப்ட் இருக்கு. சரியா, மொத்தம் 15 ஷிஃப்டோட கொஸ்டினுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, கமெண்ட்லையும் இருக்குது. ஜாயின் பண்ணி இந்த பேப்பர்ஸ் நல்லா இருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே கமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் போடுங்க, தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த். சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனாலும் இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அதில் இ-கால் லெட்டரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். ஆன்சர் கீ ஓப்பன் ஆன உடனே இங்கே கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ரெஸ்பான்ஸ் ஷீட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு ஜெனரேட் இட்னு வரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர் கீ ஓப்பன் ஆகிடும். மொபைல்லையும் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கூகுள் குரோம்லையும் நீங்கள் ஆன்சர் கீயை எடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்சர் கீயை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ரா மார்க் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். ரா மார்க் கால்குலேட் பண்ணுறதுலையும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் கீ நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே. சரியா, கூகுள் ஃபார்ம் அப்படின்னு, அதாவது இந்த ஆன்சர் கீ வியூ பண்ணுற லிங்க் கீழே இந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் தயவு செஞ்சு இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஆன்சர் கீ என்ன லாங்குவேஜ், உங்களோட எக்ஸாம் டேட் என்ன, உங்களோட ஷிஃப்ட்டு எந்த டேட்டு, எக்ஸாம் டேட் என்ன, ஒரு நிமிஷம், உங்களோட ஷிஃப்ட்டு என்ன ஷிஃப்ட்டு, அண்ட் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, அண்ட் உங்களோட ரா மார்க் என்ன, ரா ஸ்கோர், அண்ட் உங்களோட ஆன்சர் கீ பிடிஎஃப் இதில் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சரியா, ஸோ இதோட டீடைல்ஸ் 2-3 டேஸ் கலெக்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் கீ கால்குலேட் பண்ணுறதுல சில டவுட் வரலாம். அதாவது இந்த நெகட்டிவ் மார்க்கை எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறீங்களா, டவுன்லோட் பண்ண உடனே எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை ராங்காக போட்டிருக்கீங்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கை பொறுத்தவரையும் 1/3 சொல்லுவாங்க. 1/3 என்ன மீனிங்னா, 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்காரு, 50 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டார். சரியா, அவர் ஆன்சர் கீயை பார்த்துட்டு கால்குலேட் பண்ண பிறகு 50 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. 6 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோ. இந்த 6 கொஸ்டின் தப்பு பண்ணதுக்கு 3 கொஸ்டினுக்கு 1 மார்க், 3 கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 2 மார்க் மைனஸ் ஆகும். எதுல, இந்த கரெக்டா இருக்கிற 50ல் 2 மார்க் போகும். அப்ப இவரோட ஸ்கோர் 48. சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் ராங்னு பிரிச்சு ஒவ்வொரு 3 கொஸ்டினுக்கு 1 மார்க்கை கரெக்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் கால்குலேஷன், ரா ஸ்கோர். சரியா, ஸோ நான் இதை ஜஸ்ட் நேற்று தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஏறக்குறைய இந்த லெவலுக்கு தான் கட் ஆஃபை எதிர்பார்க்கலாம். ரைட் நவ் நான் ஒன்று சொல்றேன், சின்சியர் அட்வைஸ், சின்சியர் சஜஷன். இந்த 40 ரேஞ்சில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 40 ரேஞ்சில் நீங்கள் ஸ்கோர் பண்ணாவே CBT 2 ப்ரிப்பரேஷனை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் 40 ரேஞ்சில் கட் ஆஃப் வந்தவங்களுக்கும் கிளியர் ஆகலைனாலும் வருத்தப்படாதீங்க. அப்படியே ஜான்வரியில் அடுத்த ஏஎல்பி எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் பிளானர் படி. சரியா, ஸோ நீங்கள் படிக்கிறது எப்பயுமே வீணாக போக போகிறது இல்லை. ஓகேவா, ஸோ என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ், எக்ஸ்பெக்டட் ரா ஸ்கோர், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் யாராலையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எக்ஸாக்டாக வர வரைக்கும். பட் இப்போதைக்கு இந்த லெவல் மார்க்ஸ் எடுக்கிறவங்க மறக்காம CBT 2 ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா, ஸோ மறக்காம கம்ப்ளீட் தமிழ் ஆன்சர் கீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம அதையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.